அன்பு சொந்தங்களே, இன்றைக்கி நாம் நன்றி சொல்கிறதுக்கு எந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நோயற்ற வாழ்வை எடுத்துக்கலாமா? நோய் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த நோய்வாய்ப்பட்டு அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. பெரிய நோயெல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு எத்தனை கோல்ஸ் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த தலைவலி எப்போ போகும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்ம கவனம் எல்லாம் செல்லும். அந்த மாதிரி ஒரு சின்ன நோயே நமக்கு தாங்க முடியாதா இருக்கும். அப்படி இருக்கும்போது தினமும் நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம இந்த கடவுளுக்கு, பிரபஞ்சத்துக்கு எப்படியெல்லாம் நன்றி சொல்லணும் இல்லையா? அதை நம்ம தினமும் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்முடைய வைரக்கல்லான நன்றி உணர்வுக்கள், மேஜிக்கல், மந்திரக்கல் அதை கையில் வச்சுட்டு சொல்லும்போது, அந்த கல்லை நம்ம எப்போ கையில் எடுத்தாலும் நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கான நன்றி உணர்வு நம்மை அறியாமலேயே வெளிப்படும். நம்ம இதை ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் சொல்லணும்னு இல்லை. நம்ம ஒரு ரோடை நல்லபடியாக கிராஸ் பண்ணி போனால் கூட அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நன்றி சொல்வோம். நன்றி.